இமேஜின் பண்ணுங்க, ஒரு ஃபோர்ட் இருக்கு, அதுல 10,000 மக்கள் வாழ்ந்தாங்க. மார்க்கெட்ஸ் இருந்துச்சு, டெம்பிள்ஸ் இருந்துச்சு, பேலசஸ் இருந்துச்சு. ஆனா ஒரே ஒரு இரவுல எல்லாரும் மாயமாய் மறைஞ்சாங்க. இன்னைக்கும் இந்தியாஸ் ஓன் கவர்மெண்ட் இந்த ஃபோர்ட்ல சன்செட்க்கு பிறகு யாரும் நுழையக்கூடாதுன்னு போர்டு வச்சிருக்காங்க. ஏன்? வாட் ஆர் தே ஸ்கேர்ட் ஆஃப்? This is the story of Bangad Fort, India's most haunted place. ராஜஸ்தான்ல ஜெய்ப்பூரிலிருந்து சுமார் 83 கிலோமீட்டர் தூரத்துல அரவள்ளி மலைகளுக்கு நடுவுல இருக்குது இந்த கோட்டை. 1573ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. 9 கோவில்கள், பெரிய அரண்மனைகள், பிஸியான சந்தைகள் எல்லாமே இருந்துச்சு. ஆனா 1783ஆம் ஆண்டு இந்த முழு நகரமும் கைவிடப்பட்டது. ஒரே ஒரு இரவுல எந்த விளக்கமும் இல்லை, யாரும் உயிருடனும் இல்லை. இந்த மர்மத்துக்கு பின்னால இருக்குது 2 இருண்ட கதைகள். கோட்டை கட்டுவதற்கு முன்னாடியே அந்த மலையில ஒரு பெரிய முனிவர் இருந்தாரு, குரு பாலுநாத். பல ஆண்டுகளாக அவர் அங்கே தவம் செய்து கொண்டிருந்தார். பிறகு ராஜா மாதோ சிங் அவரிடம் அனுமதி கேட்டாரு, அங்க ஒரு கோட்டை கட்ட. அப்போ குரு கோட்டை கட்ட அனுமதி கொடுத்தார். ஒரே ஒரு நிபந்தனை வைத்தார், இந்த கோட்டையின் நிழல் என் தவம் செய்யும் இடத்துல ஒரு நாளும் விழக்கூடாது. ஆரம்பத்துல எல்லாமே சரியா இருந்துச்சு. ஆனா பின்னாடி கோட்டையின் சுவர்கள் மிகவும் உயரமாக கட்டப்பட்டுச்சு. அந்த ஒரு நிமிஷம் கோட்டையின் நீண்ட நிழல் குருவின் இடத்துல விழுந்துச்சு. வாக்குறுதி முறிந்தது, சாபம் நிறைவேறியது. அந்த நகரம் அழிந்து போச்சு. பாங்கர் நகரத்தில் ஒரு அரசகுமாரி இருந்தாள், ரத்னாவதி. அவளுடைய அழகுக்கு ராஜஸ்தான் முழுக்க சமம் யாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் அந்த பகுதியிலே ஒரு மந்திரவாதி இருந்தான், சிங்கியா. அவன் அரசகுமாரியை பார்த்தவுடன் அவள் மேல் வெறித்தனமாக ஈர்க்கப்பட்டான். அதனால் அவன் முடிவு செய்தான், கருப்பு மந்திரம் பயன்படுத்தி அவளை வசியப்படுத்த வேண்டும் என்று. ஒரு நாள் அரசகுமாரி சந்தையில அத்தர் வாங்கிக்கிட்டு இருந்தாள். அவளுக்கு தெரியாம அந்த அத்தர்ல ஒரு காதல் மந்திரம் கலந்தான். ஆனா ரத்னாவதி சாதாரணவள் இல்ல, ஏதோ தவறாக இருக்குன்னு அவள் உணர்ந்தாள். அந்த அற்றை எடுத்து பக்கத்துல இருந்த ஒரு பெரிய பாறை மேல் ஊத்தினாள். அந்த பாறை உயிர் பெற்ற மாதிரி சிங்கியாவை நோக்கி உருள ஆரம்பிச்சது. அவனை நசுக்கியது. இறக்கும் முன் மூச்சில சிங்கியா சாபம் விட்டான், இந்த நகரத்துல வாழ்ற ஒவ்வொருத்தரும் மடிவாங்க மறுபிறவி கிடைக்காது. இந்த மண்ணுல ஒரு நாளும் அமைதி இருக்காது. அடுத்த வருடமே பெரிய யுத்தம் நடந்தது. எல்லாரும் மாண்டாங்க. இப்போ நிகழ்காலத்துக்கு வாங்க. இன்றைக்கும் அந்த கோட்டைக்குள்ள விசித்திரமான சம்பவங்கள் நடக்குதுன்னு சொல்றாங்க. சிலர் சொல்லுறாங்க, இரவு நேரத்துல அங்கிருந்து இசை சத்தம் கேக்குதுன்னு. காலியான சந்தை இடத்துல நடன சத்தம், காலனியின் ஒலி, மெதுவான சிரிப்பு. ஆனா அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஒருமுறை சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு உள்ளே போன சில பேர் ஒரு சிறிய பையனை பார்த்ததாக சொன்னாங்க. அவன் ஒரு அறையில தனியாக உட்கார்ந்திருந்தான். ஆனா அந்த அறையில கதவும் இல்லை, ஜன்னலும் இல்லை. அடுத்த நாள் அவர்கள் எடுத்த வீடியோ முழுக்க சேதமாயிருந்தது. இன்னும் சிலர் இரவு தங்க முயற்சி பண்ணாங்க. ஆனா அவர்கள் மீண்டும் வீட்டுக்கு திரும்பல. அதிகாரப்பூர்வமான விளக்கம் எதுவும் இல்லை. ஆனா அரசு மட்டும் ஒரு விஷயம் தெளிவா சொல்றது, சூரிய உதயத்துக்கு முன்னும் சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகும் அந்த கோட்டைக்குள்ள நுழைவு தடை. ஆனா இது எல்லாமே உண்மையிலே அமானுஷ்யமா? சில வரலாற்றாசிரியர்கள் வேறொரு விளக்கம் சொல்றாங்க. இந்த கோட்டையின் கட்டமைப்பு இப்போ மிகவும் பலவீனமாயிருக்கு. இருட்டுல உள்ளே போவது ஆபத்தானது. அந்த பகுதியில் காட்டு விலங்குகளும் சுற்றித் திரியும். சிலர் சொல்றாங்க, வறட்சி, போர் அல்லது இயற்கை பேரழிவு காரணமா இந்த நகரம் கைவிடப்பட்டிருக்கலாம்.
மனவியல் நிபுணர்கள் சொல்றது இன்னும் சுவாரஸ்யம். ஒரு பெரிய துயரம் நடந்தா மக்கள் அதுக்கு காரணம் தேடுவாங்க. பதில் கிடைக்கலன்னா கதைகள் உருவாகும். அப்படித்தான் இந்த சாப கதைகளும் உருவானிருக்கலாம். அது உண்மையா அல்லது இன்னும் நமக்கு புரியாத ஏதோ ஒன்று அங்க இருக்கா? அப்படின்னா பாங்கர் கோட்டை உண்மையிலே சாபமடைந்த இடமா அல்லது வரலாற்றின் எதிரொலியா? முடிவு நீங்கள் தான் சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நடுக்கம் கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ இதைவிட இன்னும் பயங்கரமாயிருக்கும். கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு என்ன தோணுது.